Good morning students. Next we can study about arrangement of electrons in the atoms of elements. Having the 1 to 20 in the periodic table elements. So first elements hydrogen, symbol H, atomic number 1, mass number 1, and number of electrons nil. So number of electrons நம்ம என்ன சொல்லுவோம் A minus Z. ஸோ ஏனா என்னன்னு தெரியும், இசட்னா என்னன்னு தெரியும். ஏனா மாஸ் நம்பர், இசட்னா அட்டாமிக் நம்பர். ஸோ அதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னென்னா ஒவ்வொரு ஷெல்லையும் நமக்கு தெரியும் 4 ஷெல்ஸ். இந்த 4 ஷெல்லில் ஃபஸ்ட்டு ஷெல் கே, நெக்ஸ்ட்டு எல், எம், என். திஸ் இஸ் 4 ஷெல்ஸ். அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு வேலன்சி. வேலன்சினா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸா நான் மெட்டல்ஸா, அடுத்தது நோபல் கேஸா அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த டேப்லெட் காலம். இன் யுவர் டெக்ஸ்ட் புக் இட் இஸ் த கேன் see and understand the concept. ஃபஸ்ட்டு ஒரு 5 எலமெண்ட்ஸோட நேம், சிம்பிள், அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹீலியம். ஹீலியம் வந்து He, அட்டாமிக் நம்பர் வந்து 2, மாஸ் நம்பர் 4, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 2. எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து 2 தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 தான் ஃபில் ஆகும். செகண்ட் ஷெல்லு, தேர்ட் ஷெல்லு, ஃபோர்த்து ஷெல்லில் ஒன்றுமே இருக்காது. ஸோ வேலன்சி பார்த்திங்கன்னா நம்பர் 1 தான். ஹைட்ரஜனுக்கு 1 வேலன்சி, ஹீலியமுக்கு நன். ஏன்னா நோபல் கேஸ்க்கு ஃபுல்ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து என்னது வேலன்சி கிடையாது. எந்த ஒரு இது வந்து நான் மெட்டல்ஸ், இது வந்து எதோடையுமே சேராது, செப்பரேட்டாக தான் இருக்கும். லித்தியம். லித்தியம் Li சிம்பிள். ஸோ லித்தியம் ஹேவிங் அட்டாமிக் நம்பர் 3, மாஸ் நம்பர் 7, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 4. ஸோ 4னா ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, செகண்ட் ஷெல்லில் 1. நெக்ஸ்ட்டு வேலன்சி 1, தென் இட் இஸ் மெட்டல். ஸோ இந்த மாதிரி லைனாக போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபில் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபில் ஆகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்த்தோம் இல்லையா. ஹைட்ரஜன் வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எப்படி எலக்ட்ரான்ஸ், மாஸ் நம்பர் கீழே இருக்கிறது அட்டமிக் நம்பர், மேலே இருக்கிறது மாஸ் நம்பர். இப்போ ஹைட்ரஜன் பார்த்தா H11 கொடுத்துருக்கு, ஹீலியம் பார்த்தா 224 கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ஸ் வேலன்சி கீழே கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ரெட் கலர் டாட் தான் எலக்ட்ரான்ஸ். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிட், சென்டரில் நியூக்ளியஸ். அப்போ இது அதுக்கு 1 ப்ரோட்டான் தான் இருக்குது. இப்போ இந்த ஷெல்லு, ஃபஸ்ட்டு ஷெல் கே ஷெல்லில் 1 எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது. அடுத்து ஹீலியம் பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லில் தான் ஃபில் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து லித்தியமுக்கு வந்து 3 எலக்ட்ரான்ஸு 2,1. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, செகண்ட் ஷெல்லில் 1. நெக்ஸ்ட்டு வந்து பெரிலியம் வந்து 4 எலக்ட்ரான்ஸு. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து 2,2. ஸோ வேலன்சி 2. வேலன்சி எப்படி கண்டுபிடிக்கிறோம், செகண்ட் ஷெல்லில் லாஸ்ட்டு ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் ஆகுதோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு போரான் பார்த்திங்கன்னா 5 அட்டாமிக் நம்பர், மாஸ் 11. இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 5 எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன்ஸ். ஸோ 2,3. ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, செகண்ட் ஷெல்லில் 3. ஸோ அப்போ பேராக பார்த்தா 1 தான் பேலன்ஸாக நிற்கிது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, செகண்ட் ஷெல்லில் 3. ஸோ வேலன்ஸு எவ்வளோன்னு கேட்டால் 3 போரானுக்கு. நெக்ஸ்ட்டு ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன். கார்பன் 6, 12. 6 வந்து அட்டாமிக் நம்பர், 12 வந்து மாஸு. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எவ்வளோன்னு பார்த்தா 2,4. ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, செகண்ட் ஷெல்லில் 4. ஸோ கார்பன் ஹேவிங் 4 வேலன்சி. ஸோ செகண்ட் ஷெல்லில் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ஸோ அதுதான் வேலன்சி.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் வந்து 7 14 7 வந்து அட்டாமிக் நம்பர், 14 வந்து மாஸ் நம்பர். ஸோ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 2,5. அந்த 7 எப்படி பிரிக்கலாம்னா 2,5. ஸோ வேலன்சி வந்து நைட்ரஜனுக்கு 3. ஸோ இதே மாதிரி இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாக 1 to 20 எலமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஐசோடோப்ஸ், ஐசோடோன்ஸ், ஐசோபார்ஸ் இதை பற்றி படிக்க போகிறோம். ஐசோடோப்ஸ்னால் என்ன அப்படின்னா சேம் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சேம், அதாவது சேம் எலமெண்ட்ஸ், சேம் அட்டாமிக் நம்பர், பட் மாஸ் இஸ் டிஃப்ரெண்ட். எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், பட் மாஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோடோப்ஸ். ஸோ இன் நேச்சர் a number of atoms of some elements having been identified which have the same atomic number but different mass number. For example, take the case of hydrogen atom. It has 3 atomic species as shown below. பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டமே வந்து அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் வரும்போது நேம் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் சேமு தான், பட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் 1 அப்படின்னா மாஸ் 1னா ப்ரோட்டியம், மாஸ் 2னா டியூட்ரியம், மாஸ் 3னா ட்ரீட்டியம். இது ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான், மாஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஐசோடோப்ஸ்னு சொல்லுவோம். த அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆல் 3 ஐசோடோப்ஸ் இஸ் 1 atomic number, but the mass number is 1, 2, and 3 respectively. ஸோ இதுதான் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதர் சச் எக்ஸாம்பிள் கார்பன் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பன் 6, 12, 13, கார்பன் 6, 13. அடுத்து குளோரின் பார்த்தீங்கன்னா சேம் எலமெண்ட்ஸ் தான், அட்டாமிக் நம்பர் சேம் தான், பட் மாஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாஸ். குளோரின் 1735, குளோரின் 1737. திஸ் இஸ் த another example. So other basis of these example isotopes are defined as the atoms of the same element having the same atomic number but different mass number. There are 2 types of isotopes, those which are stable and those which are unstable. எது வந்து 2 types இருக்குது ஐசோடோப்ஸில், ஒன்று வந்து ஸ்டேபிள், இன்னொன்று வந்து அன்ஸ்டேபிள். ஸோ த ஐசோடோப்ஸ் which are unstable as a result of the extra neutrons in their nuclei. ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸில் இருக்கும். ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், ஆர் ரேடியோஆக்டிவ் அண்ட் ஆர் கால்டு ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் 235 which is a source of nuclear reactors, cobalt 60 which is used to in radiotherapy treatment of skin isotopes, ரேடியோ ஐசோடோப்ஸ் நம்ம வந்து இதை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் ஐசோபார்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தா ஐசோபார்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் பட் சேம் மாஸ். ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் மட்டும்தான் சேமாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ், but the mass of both these elements is 40. It follows that the total number of nucleons in both the atoms are same. Nucleons வந்து same ஆகும். They are called isobars. Atoms of different elements which different atomic number which have the same mass number, that is called as isobars. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஆர்கான், கால்சியம் கொடுத்துருக்காங்க. அதில் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுது. இப்போ வந்து ஆர்கானுக்கு 18 இருக்குது. அப்போ 2,8,8 ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, நெக்ஸ்ட்டு ஷெல்லில் 8, நெக்ஸ்ட்டு ஷெல்லில் 8, டோட்டலி 18. அடுத்தது வந்து 20. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லில் இதில் வந்து 4 ஷெல்லையும் ஃபில் ஆகும். ஸோ 2,8,8,2 20 இல்லையா கால்சியமுக்கு. ஸோ 2,8,8,2. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐசோடோன்ஸ். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நியூட்ரான்ஸ் மட்டும்தான் சேமாக இருக்கும்.
ஸோ 6 நியூட்ரான் பார்த்தீங்கன்னா சென்டரில் நியூக்ளியஸில் இருக்கிற நியூட்ரான்ஸ் வந்து, ஏன்னா நியூக்ளியஸில் என்ன இருக்கும், நியூட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் இருக்கும். அதை சுற்றி வர பாதையில் இருக்கிறது தான் எலக்ட்ரான்ஸு. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து போரான் அண்ட் கார்பன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு, மாஸ் நம்பர் பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ போரான் 511, கார்பன் 612. ஸோ இங்கே வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 4 போரானுக்கு, ஸோ 2,2. அதே மாதிரி கார்பனுக்கும் 2,2. So the above pair of elements பார்த்தீங்கன்னா number of neutrons in the boron 11 minus 5 is equal to 6. Number of neutrons carbon in 12 minus 6 is 6. So number of neutrons on the same. So the above pair of elements boron and carbon has the same number of neutrons but different number of protons, and here and hence different atomic numbers. Atoms of different elements with different atomic numbers and a different mass number but with the same number of neutrons are called isotones.